எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, ஜோதிடம் ஒரு சின்ன அறிமுகம். ஜோதிடம் என்பது அதாவது வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கதிர்வீச்சுகள் மனுஷனோட வாழ்க்கையில் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிவியல் தாங்க ஜோதிடம். அதாவது நான் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேனோ அதற்கு ஏற்ற போல தான் என்னுடைய ஜாதக கட்டம் வரும், என்னோடய ஜாதக கட்டம் அமையும், அதாவது என்னோடய கிரகங்கள் அமரும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதாவது நான் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப என்னுடைய கிரகங்கள் என்னுடைய ஜாதக கட்டத்தில் அமரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறதுக்கு தான் ஜோதிடம் அல்லது ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஜாதகம் கணக்கு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓரளவு கணிதம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கணிதம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிற அடிப்படை கணிதம் தெரிஞ்சிருந்தாலே போதும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம ஃபுல்லாக ஜோதிஷத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் புராணத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். அதாவது நம்மளுடைய தமிழ் புராணம் தான் சொல்கிறேன் நான். ரொம்ப போர் அடிக்க மாட்டேன், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மொத்தம் 3 யுகத்தை கடந்து வந்திருக்கோம். அதாவது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். சரிங்களா? ஸோ இப்போ கலியுகத்தில் 5094 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சரிங்களா? ஸோ மொத்தம் இருக்கிறது கலியுகம் பார்த்தீங்கன்னா அதாவது 4,32,000 ஆண்டுகள் கலியுகம். அதில் 5094 ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். சரி, ஓகே, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போது ஒரு வருஷம் அப்படின்னா 365 நாட்களை கொண்டது ஒரு வருஷம். இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது சூரியன் வான்மண்டலத்தில் ஒரு சுற்று ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்குது. அதாவது இந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த எண்டு பாயிண்ட் வரத்துக்கு 365 நாள் எடுத்துக்குது. அதை நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ சூரியன் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது, எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுவோம். அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வானத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய ஒரு வட்டம் தெரியும். அதாவது ஒரு பெரிய ஒரு குளோப் அதாவது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பியர் உங்களை ஒரு ஒரு பாலை ஆஃபாக கட் பண்ணி அந்த பாலை அப்படியே உங்கள் தலைக்கு மேலே வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது இந்த உலகத்தை, அதாவது இந்த வான்மண்டலத்தை பார்க்கும்போது, அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு 365 டிகிரி. சரிங்களா? ஸோ இந்த 365 டிகிரியை நம்மளுடைய முன்னோர்கள், அறிவு மிகுந்த முன்னோர்கள் 12 பகுதிகளாக பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? 365னா அவ்வளோ பெருசாக எப்படி நம்மளால் கணக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக 12 பகுதிகளாக பிரிச்சுட்டாங்க. அந்த 12 பகுதிகளை தான் 12 ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? உங்களோட கற்பனைக்கு அந்த 365 டிகிரியை பார்த்திங்கன்னா வட்டமாக போடாமல் ஒரு சதுரமாக போட்டுக்குங்க. சரிங்களா? ஒரு சதுரமாக போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, இது இது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமாக போட்டு சதுரமாக போட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட ராசி கட்டம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய டைமு, நம்மளோட நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுடைய நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கும் போது வெள்ளைக்காரன் நமக்கு சொல்லி கொடுத்தான் 12 o'clock ஆனால் ஒரு நாள் முடிஞ்சிச்சு, 12 1னா அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளுடைய அறிவுக்குள்ளே
அவனுடைய டைமிங்கை வந்து புகுத்திட்டான். ஆனால் அது வந்து கிடையாதுங்க. ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து சூரிய உதயம் 6 மணி அப்படின்னா அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாள். அதாவது நம்மளோட ஜோதிடத்தில் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்த மாதிரி 12 to 12 கிடையாதுங்க. 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட தமிழ் வருஷங்களை தெரிஞ்சுப்போம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். ஒரு சின்ன அவுட்லைனுக்காக சொல்கிறேன். அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, நான் தப்பாக சொல்கிறேன். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சரி, இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு தமிழ் வருஷத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொரு தமிழ் வருஷங்களும் ஒரு ராசி கட்டமாக நம்ம வந்து சொல்லப்படுறோம். அதாவது சித்திரை மாதம் அப்படின்னா மேஷ ராசி, வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷப ராசி, ஆனி மாதம் அப்படின்னா மிதுன ராசி, ஆடி மாதம் அப்படின்னா கடக ராசி, ஆவணி மாதம்னா சிம்ம ராசி, புரட்டாசி மாதம்னா கன்னி ராசி, ஐப்பசி மாதம்னா துலாம் ராசி, கார்த்திகை மாதம்னா விருட்சக ராசி, மார்கழி மாதம்னா தனுசு ராசி, தை மாதம்னா மகர ராசி, மாசி மாதம் அப்படின்னா கும்ப ராசி, பங்குனி மாதம் அப்படின்னு சொன்னால் மீன ராசி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிலாம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லுவோம். அதாவது சன் சைன் பேஸ்ட் ஆன் சன் சைன், பேஸ்ட் ஆன் மூன் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சூரியனை வச்சு, சூரியனோட இயக்கத்தை வச்சு ஒருத்தருக்கு பலன் சொல்கிறது வந்து இந்த வருஷத்தை வச்சு மட்டும்தான். அதாவது இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், சூரியன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு பலன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம பலன் சொல்லுவோம். அதாவது சந்திரன் வந்து எந்த ராசி கட்டத்தில் இருக்குது அதை வச்சு நம்மளுடைய பலனை வந்து கணிப்போம். அதாவது தமிழர்களாக நம்ம சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பலன்களை கணிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ராசி கட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. 12 மாதம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு ஒன்று சொல்லித்தரேன். அதாவது நம்மளுடைய கடிகாரம். இது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக போகலாம். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இதில் வந்து நான் ஃபுல் சப்ஜெக்டாகவே அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே அதை பற்றி எழுதியிருக்கேன். முதல்ல அதோட அந்த கடிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.